தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஓட்டு கேட்டு போன இடத்துல, அதாவது திருச்சி கிழக்கு பகுதியில ஒரு பெரியவர் குச்சியை வச்சே அடிச்சு வரட்டி இருக்காரு இந்த தமிழக வெற்றி கழக கும்பலை. இன்னொன்னு சந்தீப் தேசாய் என்கிற மூத்த பத்திரிகையாளர், ஆங்கில ஊடக பத்திரிகையாளர், அவரு ஆதவர்ஜுனாவை போட்டு பொழந்திருக்காரு. நேர்மையா பதில் சொல்லுங்க, நீங்க உங்க குடும்பமே ஊழல் செஞ்ச குடும்பம் தானே அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு இடையில பத்திரிகையாளர்கள்ட்ட சிக்கிட்ட நம்ம புஷி ஆனந்த், நான் ஒரு ஆள் சிக்கிட்டேன்னா வச்சு செய்வீங்களே அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுல நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆளுக்கு ஆளு களத்துல இறங்கி களமாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா களத்திலே இல்லாத ஒரு ஆள்னா நம்ம அண்ணன் விஜய் தான். ஏரியாக்குள்ளே போறதில்ல, ஒரு 4 இடத்துல சும்மா போய் நின்னுட்டு நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கூட்டம் காட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. எது நடந்தாலும் பனையூரை தாண்டி அவரால் ஒன்னும் பண்ண முடியாதுன்றத அவருடைய அரசியல் நமக்கு காட்டி. இந்த சூழ்நிலையில் 2 இடத்துல போட்டி போடுறாரு. பெரம்பூர் தொகுதியிலையும் அங்க திருச்சி கிழக்குலையும் அவர் போட்டி போடுறார். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, வாக்கு கேட்டு போற இடத்துல எவ்வளவு மரியாதையா மக்களை அணுகணும், எவ்வளவு டீசென்டா மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் அப்படின்னு கூட தெரியாத ஒரு கும்பலா இந்த தமிழக வெற்றி கழக கும்பல் இருக்கு. இவங்க போய் ஓட்டு கேட்கிறாங்க. கேட்டா ஒரு பெரியவர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்லங்கய்யா, நீங்க இன்னொரு முறை யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதான் புத்திசாலித்தனம். அங்க போய் நின்னுகிட்டு எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா, எங்க அண்ணன் யாரு தெரியுமா, உலகத்துல புரட்டி போடுறவரு, அவருக்கே நீங்க எது பண்றீங்களா அப்படின்னு போய் கேட்கலாமா? அப்படிதான் இந்த தற்கொலை கும்பல் கேட்டிருக்கு. உடனே அவர் கடுப்பாயிட்டாரு. நான் யாருக்கு ஓட்டு போடணும் நான் தான் தீர்மானிப்பேன், நீ யாரு என்கிட்ட ஓட்டு கேட்டு நிக்கிறதுக்கு, போட மாட்டேன்ல கிளம்பு அப்படின்னா ஓவரா பேசியிருக்கிறாங்க. நான்லாம் அப்படி இதுமா அப்படி இதுமான்னு குச்சி எடுத்துட்டாரு. குச்சி எடுத்து விரட்டி விரட்டி வெளுத்திருக்கிறாரு. ஓங்க அடிக்க ட்ரை பண்றாரு. அந்த அம்மா ஒருத்தவங்க, அந்த அவர் கூட இருக்கிறவங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வாங்கினான்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் கோவப்படாதீங்கன்னா வாங்கினா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தெளிவா கவனமா அவங்களுக்கு பதில் சூழல் பழகுவதே அரசியல் தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மக்களை கடுப்பேத்தி குச்சியை தூக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு வேலை பார்க்கறாங்கன்னா என்ன நிலைமையில தமிழக வெற்றி கழக கும்பலினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு தொகுதியிலையும் விஜய் ஜெயிக்க மாட்டாரு போல இருக்கு. விஜய் நிக்கிற 2 தொகுதியிலுமே இந்த ஆட்டம்னா பாருங்க. இன்னொரு இடத்துல அண்ணன் விஜய்க்காக ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க. ஓட்டு கேட்டு போன இடத்துல அங்க இருக்கிற மக்கள் தகராறு பண்றாங்க. இங்க எல்லாம் ஓட்டு கேட்டு வராதீங்க, நாங்களாம் ஓட்டு போட மாட்டோம், நீங்க பிள்ளைங்களை பூரா தற்கொலையா மாத்தி வச்சிருக்கீங்க, அதுங்க புள்ள அடாவடி பண்ணிட்டு தெருவில் சுத்தி தெரியுதுங்க, உங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோங்க, நீங்க கிளம்பலாம் அப்படின்னா கிளம்பிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். புரிய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா அந்த ஏரியா விட்டு கிளம்புறதா புத்திசாலித்தனம். நீங்க என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு திமுக காரங்க ஓட்டு கேட்டு வர இடத்துலயும் மத்த எந்த கட்சி ஓட்டு கேட்டு வந்தாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. பாஜகவை கண்டுக்க மாட்டாங்க, அதிமுகவை கண்டுக்க மாட்டாங்க, நாம் தமிழரை கண்டுக்க மாட்டாங்க. திமுக ஓட்டு கேட்டு வருகிற தொகுதிகள்ல மட்டும் 2 பேரை இளைஞர்களை செட் பண்ணி அங்க போய் கேள்வி கேட்க வைப்பதன் மூலமா அவன் கேள்வியும் ஒழுங்கா கேட்க மாட்டான். இந்த 5 ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனையை பெரிய அளவுல பேசப்படுகிற சாதனையா இருக்கு. இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அண்ணன் கொடுக்கிற அறிவுரைகள், அட்வைஸ், வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை நம்பிக்கிட்டு இதுக்கு போய் கேள்வி கேட்குதுங்க. இது ஒரு செட்டப் கேள்வியா இருக்கு. 2-3 இடத்துல சிக்கி அடி வாங்கிட்டு போனாங்க. இப்பயும் அவங்களை பிடிச்சி தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கிற வேலையை திமுக பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் இவங்க போய் ஓட்டு கேட்டு போறப்ப நான் போட மாட்டேன் அப்படின்னு 2-3 அம்மா அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா சரின்னு போயிடணும். யாரு நீ, என்ன எங்களை ஓட்டு போட விடாம ஆக்கிடுவியா, நீ யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு இறங்கி சண்டை போட்டு, என்னடே நீங்களா ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள இந்த ஆட்டமா அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆட்சிக்கே வரல அதுக்குள்ளேயும் ஆடக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் மாறி இருக்கிறது. அதாவது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க மட்டும்தான் அரசியல், இவங்க பேசுறதா அரசியல், இவங்க யோசிக்கிறதா அரசியல், மற்றதெல்லாம் அரசியலே இல்லைன்றாங்க. மக்கள் விருப்பு வெறுப்போடு தான் இருப்பாங்க. அவர்களை அணுக தெரிவதே ஒரு அரசியல் தான். அது சுத்தமா இந்த கும்பலுக்கு வரல.
இதுக்கிடையில ஒரு சின்ன பாப்பா, எப்பயுமே இளைஞர்கள் தானே அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க தாவேக்காவில. அதே மாதிரி விஜய் எல்லாம் யாரு தெரியுமானா அப்படின்னுவாங்க. நாங்க அங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொன்னாட்டியா இருப்போம்னு பேட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரரை விட அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க. குப்பால்ன்றவன் 4 பேர் வச்சுக்கும் போது விஜய் வச்சுக்க கூடாதா அப்படின்லாம் பேட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோம், என்னடா பண்றது இந்த பிள்ளைங்கள அப்படின்னு. இதுக்கு இடையில தான் ஒரு 4-5 பேரை ஒரு யூடியூப் சேனல் போய் கேள்வி கேட்கிறாங்க, என்ன விஜய் வந்துருவாரா என்ன ஏதுன்னு. அப்ப பக்கத்துல நீங்க இன்னொரு பொண்ணு, ஏன்னா விஜய் எல்லாம் ஒரு பிள்ளைக்கா பையனா என்னது, ஒரு சின்ன பையன், அதெல்லாம் ஒரு சேர்க்கையே இல்ல, பிள்ளைக்கா பையனா, நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னா, அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னாலும் ஒரு பொண்ணு கலாச்சி விட்டு அது பரபரப்பாகிட்டு இருக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல. பாருங்க, இப்ப முளைச்ச காளாண்டி, நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளாண்டி, நீங்களா வந்துட்டீங்க பேசுறதுக்கு, இப்படி புடிங்க போட்டா போயிடுறோம். இதுக்கு இடையில வசமா புஷி ஆனந்த் சிக்கிட்டாரு. இந்த குரூப்லயே சிக்கிற ஒரு ஆள் யாருன்னா புஷி ஆனந்த் தான். எங்கேயாவது போய் பத்திரிகையாளர்கிட்ட மாட்டிக்குவாரு, அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஏங்க என்னையே போட்டு வதுக்குறீங்க அப்படின்னு கேட்டு ஓடி போயிருவாரு. இப்பயும் சிக்கி இருக்கிறாரு. இதுல தெளிவான ஆளு யாருன்னா நம்ம அண்ணன் தான், மோடி மாதிரி. மோடி எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரோ அது போல அண்ணன் விஜயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு, தெரிச்சு ஓடிடுவாரு. அப்படி தெரிச்சு ஓடக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒரே பீஸ் அடி வாங்கறதுக்கு நேர்ந்து விட்டது நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் தான். அவர் வந்து கேட்கிறாரு, அவர் பத்திரிகையாளர்கிட்ட நிக்கிறாரு, பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, என்னங்க பிரச்சாரத்துக்கே விஜய் வரலன்னு கேட்கிறாங்க. பிரச்சாரத்துக்கே விஜய் வரலன்னு கேட்கிறாங்க. ஏன் நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்கோம், விஜய் வந்துட்டு தானே இருக்காருன்றாங்க. இல்லங்க முன்னாடி வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னீங்க, இப்ப பர்மிஷன் கொடுத்தாலும் விஜய் பிரச்சாரத்துக்கு வரலையே, ஒரு 4-5 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன சொல்லலாம் இவரு, நான் ஏதோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஏதேதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. அதாவது இவர் வந்து மாட்டிக்கிட்டாராம், இதான் சாக்குன்னு ஏதேதோ கேள்வி கேட்கிறாங்களாம். சரியா தானே கேட்கிறாங்க. மொத்தம் 10 இடத்துல 3 இடத்துல கூட பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு, அதுல 5 இடத்துல கூட பேசாத ஒரு அண்ணன் தேர்தல்ல ஜெயிச்சு நாங்க முதலமைச்சரா வரோம்னு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்காருன்னா பத்திரிகைகள் கேள்வி கேட்குமா இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நான் ஒரு ஆளு சிக்கிட்டேன்னு என்னையவே மடக்கி மடக்கி கேட்டீங்கன்னா எப்படின்னு கதறிட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு நம்ம அண்ணன் புஷி ஆனந்த். பாருங்க, தலைவர் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மறுக்கிறாரு, ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? அனுமதி கொடுத்தாலே பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நீங்களாவே ஏதாவது ஒரு நாள் இருங்க நான் ஏதோ வந்து மாட்டிக்கினேன்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்காது. இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா, ராஜ்தீப் தேசாய், அவரு ஆங்கில பத்திரிகையில வேலை பார்க்கிறவரு, மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர்கள் ஒருத்தர், பளிச்சுன்னு மோடியவே அடிச்சு ஓடக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், நேர்மையா பார்க்கக்கூடியவர், பலமுறை தமிழ்நாட்டுல நடக்கிற அற்புதமான விஷயங்களை, மத நல்லிணக்கத்தை கொண்டாடி பல செய்திகளை அவர் இந்தியா டுடே சேனல்ல போட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் தான் இறங்கி வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுனா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நேர்மையா மனசாட்சியோட நீங்க பதில் சொல்லுங்க. அவர் கேட்டதே அப்படிதான், நேர்மையா மனசாட்சியோட நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுல மக்கள் என்ன கேட்க சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுல மார்டின், அதாவது லாட்ரி கிங் மார்டின், அதான் அவங்க மாமனார், லாட்டரியை வித்தே பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு பயங்கரமா ஊழல் அடிச்சு இப்ப ஏராளமான தொழிலை தொடங்கி பயங்கர கல்லா கட்டுற ஒரு ஆளு மார்டின். அவர் வீட்டுல ஈடி ரைடு நடந்துச்சு 2024 டிசம்பர்ல. இந்த ஈடி ரைடு நடந்துச்சு, நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்களே, உங்க குடும்பமே அதை பண்ணிருக்கிறாங்களே, மணி லாண்டரிங் நடந்திருக்கே, உங்க மேல கூட கேஸ் இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை பத்தி உண்மையா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு உண்மையா தானே பதில் சொல்லணும். உடனே இவரு பணம் வாங்கினது யாரு, அதாவது மார்டின் இருக்காரு இல்லையா, அவரு 1200க்கும் மேற்பட்ட கோடிகளை பாஜகவுக்கு மட்டும் கொடுத்திருக்காரு, திமுக கொடுத்திருக்காரு, காங்கிரஸ் கொடுத்திருக்காரு, எல்லா கட்சிக்கும் கொடுத்திருக்காங்க. பொதுவா தொழில் பண்றவங்க எல்லாரும் காசை கொடுத்து எல்லாரையும் கரெக்ட் பண்றது பார்த்திருக்கோம். இதுல காசே வாங்காத ஒரே கும்பல் யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான். எந்த பணக்காரங்கிட்டையும் காசு வாங்குறது எப்பவுமே வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். காசே வாங்காத ஒரே ஆட்கள் கம்யூனிஸ்டுகள், மற்ற எல்லா கட்சியும் வாங்குறாங்க. அதுல பெரிய அளவுல வாங்கினது 1200 கோடிக்கு மேல வாங்கினது பாஜக. இப்ப இவங்க கேள்வி என்னன்னா, அவர் திரும்ப கேட்கிறாரு, ஈடி ரைடு எதுக்காக நடந்தது? எல்லாருக்கும் தான் காசு கொடுக்குறீங்க, ஆனா ஈடி ரைடு உங்க வீட்டுல மட்டும் ஏன் நடந்துச்சு? ஈடி ரைடு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு.
அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. அதுக்கு ஆதவர்ஜுனா மழுப்புலா காசு யார் வாங்குறா? எல்லாரும் தான் காசு வாங்குறாங்க. நான்லாம் தொழிலே பண்ணலங்க. இதெல்லாம் ஆங்கிலத்துல வருது. நான்லாம் எந்த தொழிலுமே பண்ணலங்க. காசு என்னங்க, எங்களுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு உருட்டுறாரு பாருங்க. You're saying corruption. Now let me be very honest. They say, please ask Mr. Arjuna. His family is the lottery kings of Tamil Nadu. There was an ED raid on you and your family December 2024. Sir, you are the money bags. The corruption is in your part. BJP got money. BJP got the money. So why was there ED No, raid? that you have to ask the private company. See, பாத்தீங்கல்ல, இதுதான் இங்க இருக்கிற தாவேகாவுடைய லட்சணம். போற இடத்தெல்லாம் புடனி அடி வாங்கிட்டு இருக்குங்க. நிக்கிற இடத்துல பூரா அடி வாங்கி மிதி வாங்கிட்டு ஓடி வர்றாங்க. பேச தெரியல, ஓட்டு கேட்க தெரியல, மக்களை அணுக தெரியல, பத்திரிகையாளர்களை தலைவர்கள் சந்திக்கிறது இல்ல, சந்திக்கிற பத்திரிகையாளரும் ஏடாகுடமா பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த 2 தொகுதியில கூட அண்ணன் ஜெயிக்கிறது 2ஆம் பட்சமாய் போச்சு. இதெல்லாம் தாண்டி பாஜகவுக்கு அமைதி காப்பதும் வெறும் திமுகவை மட்டுமே டார்கெட்டா வச்சிருப்பதுமே இவருக்கு பெரிய பின்னடைவை இங்கே உருவாக்கி இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. சாமானிய மக்களை மிரட்டி ஓட்டு கேட்கும் போது அவங்களும் போட மாட்டேன்ட்டாங்க. யார் ஓட்டதாயா வச்சு நீங்க ஜெயிக்க போறீங்க?